ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க டாடிக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சாதம் செய்யலாமா? ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உரித்து வச்சுருக்கிற பூண்டு பால் போட்டுக்கோங்க. மல்லி புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற நாட்டு தக்காளி பழம், நல்ல பழுத்த பழம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 அலகு அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்ததும் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இறக்குனதும் 1 ஸ்பூன் நெய் மேலாக ஊற்றி நல்லா கிளறி இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டதுன்னா காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க.